அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் தெய்வ வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். மனதில் தெளிவு, பழைய கடன்கள் பைசல், மன அழுத்தம் வேண்டாம். மன அழுத்தம் ஏற்படுவதற்கு உணவு ஜீரண உறுப்புகளில் பாதிப்பு, கழிவு பாதையில் உபத்திரம், இதை மட்டும் சரி செய்து கொண்டால் டக்கென்று அனுகூலம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் உறவினர்களாலோ நண்பர்களாலோ அந்நியர்களாலோ ஏற்படலாம். சோஷியல் மீடியாவிலிருந்து இந்த 15 நாட்கள் விலகி நிற்பது குடும்பத்தில் நிம்மதி தரும். ஃபோன்களில் தேவையில்லாத குழப்பத்துக்கோ தெரியாத ஃபோனை அட்டன் செய்வதோ தவிர்த்து கொள்வது நன்மை தரும். பணவரவுக்கு உண்டான அமைப்பு. பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். லாபம் சந்தோஷம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஷேர் போன்ற விஷயத்தில் டக்கென்று முதலீடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் வெற்றி ஏற்படும். அந்த வெற்றி மனதில் பெரிய பாரத்தையும் சந்தோஷத்தையும், பாரத்தை குறைத்து சந்தோஷத்தை அதிகரிக்கும். அதே போல் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு டக்கென்று அனுகூலம் தரும். ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் புரட்டாசி முடிகின்ற வரையில் கண்டிப்பாக, புரட்டாசி இல்லாமல் அடுத்த வருடம் மே மாதம் முடிகின்ற வரையில் கோளர் பதிகித்து தினமும் ஒரு முறை கேட்க குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தவிர்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த ராகு கேது இருப்பதனால் குழப்பங்கள் காணப்படும், மனசோர்வு காணப்படும், ஒரு பதட்டம் காணப்படும். அந்த அமைப்பு நீங்குவதற்கு நரசிம்மர் காயத்ரியும் விநாயகர் காயத்ரியும் கேட்டுக்கொண்டே இருப்பது விசேஷம். இந்த 15 நாட்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் மே மாதம் சித்திரை மாதம் முடிகின்ற வரையில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும்.